ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் புத்தாண்டானது பிறந்திருக்குங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி வருடமாக பிறந்திருக்குங்க. பிறந்திருக்கக்கூடிய இந்த குரோதி வருடத்தில் சூரியன் மேசராசியில் சஞ்சாரம் செய்யும்போது குருவோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அதிசயம். அந்த அதிசயம் நடந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதனால் தனுசு ராசியில் பிறந்தவங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இந்த 2024க்கானது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆண்டு பலன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை அதனால் தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்கள் ராசிக்கு ஆண்டு பலன் என்னங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்கு ஆண்டு தொடங்கும் போதே கிரகங்களுடைய அமைப்பு படி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியும் சரி ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி பிடியிலிருந்து சமீபத்தில் தான் விடுதலை கிடைத்திருக்கு. இதுவே உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவு நிம்மதியை ஏற்படுத்தும். அதாவது சாதாரண அளவுக்கு இல்லை, மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நிம்மதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷ ராசியில் குருவோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்துருக்கிறாரு. அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அதிர்ஷ்ட பலனை கிடைக்க செய்யும். இதுவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெருமளவுக்கு நிம்மதி கிடைக்க செய்யுங்க. அதாவது பெருமளவு உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாமே இந்த ஆண்டு வரவே வராது. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம் கூட இப்போ சால்வ் ஆகி நிம்மதி கிடைக்குங்க. இன்னும் சில ஒரு நாட்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலைமை இன்னும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மாறுங்க. ஒவ்வொரு புதிய ஆண்டு பிறப்பின் போதும் ஆண்டு தொடக்கத்தில் உள்ள கிரகங்களுடைய அமைப்பை அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதற்கான தோராயமான கணிப்பை கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். அதனோட அடிப்படையில் தான் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய உங்களுக்கான பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த வகையான நன்மைகள் கிரகங்கள் தரப்போகிறாங்க, கல்வி, திருமணம், வணிகம், தொழில் வளர்ச்சி இவை எல்லாத்துலேயும் யோகம் இருக்கா, எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன்கள் பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா பொது பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். அதனால் முதல்ல பொது பலன் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொது பலனை தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு தொடங்கும் போது கிரகங்களுடைய அமைப்பு படி இந்த ஆண்டு சனி ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இது உங்கள் ராசிக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, 7.5 சனியுடைய பிடியிலிருந்து சமீபத்தில் தான் விடுதலை உங்களுக்கு கிடைத்திருக்கு. இதனால் உங்களுக்கு இனி சனியுடைய ஆட்டம் பெருசாக இருக்காது, சனியுடைய தாக்கம் பெருசாக இருக்காது. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் பெருமளவு நம்பிக்கையை கொடுக்க போகுது. உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாமே விலகி மிகப்பெரிய அளவில் நிம்மதியானது உங்களுக்கு ஏற்பட போகுது. ராசிநாதன் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருவோடு மேசராசியில் இந்த ஆண்டு முதல் ஒரு கொஞ்ச நாள் இருக்கிறதுனால யோகம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரனால் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விபரீத ராஜயோகம் ஏற்படும். ஸோ சூரியன் குரு சேர்க்க, அப்புறம் சனியுடைய மாற்றம், சுக்கிரனுடைய இந்த மாற்றம், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த சாதகமாக அமைப்பு இருக்கும்போதே இந்த சாதகத்தோடு நீங்கள் பலன் நிறைய பெற்றிடுங்க இந்த ஆண்டுக்கு. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு பொருளாதாரம், நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நிதி நிலைமை, பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நிதி பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். அதை இப்போ நோட் பண்ணிக்கோங்க. பொருளாதார ரீதியாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய வளர்ச்சியானது இருக்குங்க. பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது, பணவரவு அதிகரிக்குங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானமானது ஈட்ட முடியுங்க.
அதை விட கடினமாக உழைக்கவில்லை என்றால் கூட வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு செழிப்போடு இருக்குங்க. வெளிநாட்டில் நீங்கள் வசிப்பவர்களாக இருந்தீங்கன்னா வெளிநாட்டில் கூட அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடலாம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் அங்கு மேம்படுங்க. அதை விட பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தடை நீங்கி சொத்துக்கள் கைக்கு சேரும். ஸோ பூர்வீக சொத்துக்களில் இருந்த தடைகள் ஏதாவது இருக்குதுன்னா அந்த தடைகளை நீக்கிறதுக்கு இப்போ ஏற்பாடுகள் செய்யுங்க. கண்டிப்பாக தடைகள் நீங்கி உங்கள் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். ஸோ நிதி பொருளாதார பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் நீங்கள் வேலை வணிகம் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த ஆண்டுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2024 ஆண்டில் பொருளாதாரம் மற்றும் பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்தியாகவும் எதிர்பார்த்ததற்கு அதிகமாகவும் இருக்குங்க. அப்படி இருந்தால் கூட வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றமோ கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம். அது மட்டும் இல்லாமல் 10வது வீட்டில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் சோதனைகளை கடக்கிற மாதிரி இருக்குங்க. சோதனைகளை கடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியானது தேடி வர்ற மாதிரி இருக்குங்க. வணிகம் மற்றும் தொழில் செய்பவர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாக இருக்கிறதுங்க. மேலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு 10வது அதிபதி புதன் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 3 மாதம் வக்ரமாக பின்னோக்கி பயிற்சியாக போகிறாரு. இது தொழில்ஸ்தானத்தில் குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் பாதிக்கும். அது எப்போ பாதிக்கும் அப்படிங்கிறது மாத ராசி பலனில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வேலை வணிகம் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா மிதமான பலன்கள் கிடைக்கும். ஆனால் சில குறிப்பிட்ட துறைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சியானது ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு மருத்துவத்துறையில் ஆலோசகர் துறையில் ஜோதிடத்துறையில் ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான துறைகளில் கூறலாம். இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக உச்சமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக மே மாதத்துக்கு பின்னாடி திருமண யோகமானது வரப்போகுதுங்க. காதலிப்பவர்கள் கூட உங்கள் காதலை அந்த நேரத்தில் வீட்டில் தெரியப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காதல் சாதகமாக இருக்குங்க. காதலிப்பவர்களுக்கு இந்த தமிழாண்டு சாதகமான ஆண்டாக இருக்கும். கலப்பு திருமணங்கள் கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். மே மாதத்திற்கு பிறகு என்ன வேணாலும் திருமண ரீதியாக முயற்சி எடுக்கலாம். ஸோ காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி திருமணத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி மே மாதத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் நிறைந்திருக்குங்க. அட் த சேம் டைம் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இந்த ஆண்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த ஆண்டு கவனமாக இருங்க. வேலை அல்லது தொழிலில் அவசரப்பட வேண்டாம். நீங்களாக எதையும் முயற்சிக்க வேண்டாம். தானாக வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. புதிய வேலை அல்லது இடமாற்றம் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும். புதன் வக்ரமடையக்கூடிய காலங்களில் திருமண உறவில் வேலை மற்றும் தொழிலில் சிக்கல் ஏற்படும். அதனால் அந்த பர்டிகுலர் மாதம் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ அது எப்போ அப்படிங்கிறது நான் அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்போ மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் என்று உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் இதுதாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பலனில் பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரம் என்னென்னா இந்த ஆண்டு முழுக்க புதன்கிழமை தோறும் தவறாமல் பெருமாள் வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அன்று விரதம் இருக்க முயற்சி செய்யணும். தானியங்கள் மற்றும் மஞ்சள் நிற உணவுப் பொருட்களை தானம் செய்யணும். கால்நடைகளுக்கும் உணவளிக்கணும். இந்த 2024 தமிழ் புத்தாண்டு பணம் மற்றும் பொருளாதார சார்ந்த எந்த சிக்கல்லையும் பெரும்பாலும் இருக்காது. புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். அப்படியே செய்கிறதா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இது பொதுவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆண்டு பலனை தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பலனடைவீங்க நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு இந்த ஆண்டு இப்படி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து
பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.